வணக்க நண்பர்களே, நலமே நலம் தரும் உணவு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது ஆடி மாதம் ஆன்மீக மாதம் சிறப்பு ஆன்மீக தகவல்கள். வாங்க கேட்கலாம் என்னென்ன இருக்குன்னு. அருள் தரும் ஆடி மாதத்தில் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும். மாதங்களில் மிகவும் புனிதமான மாதம் ஆடி மாதம் ஆகும். இது தெய்வ வழிபாட்டிற்குரிய மாதமாகும். தட்சிணாயனம் உத்திராயணம் ஆகியவை கூடும் மாதம் என்பதால் இந்த மாதம் தெய்வ வழிபாட்டிற்கும் விரதம் நேர்த்திக்கடன் செய்வதற்கும் உரிய மாதமாகும். தெய்வங்களை மட்டுமின்றி முன்னோர்களை வழிபட்டு தர்ம கர்ம காரியங்கள் செய்வதற்கும் ஏற்ற மாதமாக ஆடி மாதம் என சொல்லப்படுகிறது. ஆடி மாதம் வெற்றியையும் சுபிட்சத்தையும் தரும் மாதம் ஆகும். ஆடி மாதத்தின் சிறப்புகள் பற்றி தெரிந்தாலும் இந்த மாதத்தில் எவற்றை செய்யலாம் எவற்றை செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்ற குழப்பம் பலருக்கும் உண்டு. அதேபோல் என்ன செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதும் பலருக்கும் தெரியாது. புனிதமான ஆடி மாதத்தில் எவற்றை செய்ய வேண்டும் எவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம். ஆடி மாத வழிபாடுகள். ஆடி மாதம் இறை வழிபாட்டிற்கான மாதமாக சொல்லப்படுகிறது. இந்த மாதத்தில் இறை சக்திகள் மற்ற மாதங்களை விட அதிகரித்து காணப்படும் என சொல்லப்படுகிறது. இந்த மாதத்தில் குலதெய்வ வழிபாடு, கிராம தேவதை வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, திருமால் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு என அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாகும். பெண் மாதமாக ஆடி மாதத்தை கடக மாதம் என்றும் சொல்வதுண்டு. அதனால்தான் இந்த மாதத்தில் சக்தி வழிபாடு சிறப்புடையதாக சொல்லப்படுகிறது. ஆடி மாதத்திற்கு அதிபதியான சந்திரன் சொல்லப்படுகிறார். இந்த மாதத்தில் சூரியனில் இருந்த சூட்சமமான அதிர்வுகள் வெளிப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதனால் இந்த மாதத்தில் இறை வழிபாடு, மந்திர ஜபம் போன்றவை செய்வது மிக சிறப்பானதாகும். இந்த மாதத்தில் எந்த முறை வேண்டினாலும் இறை வழிபாட்டினை செய்யலாம். எப்படி செய்தாலும் அது பல மடங்கு அதிகம் பலனை தரும். ஆடி மாதத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடாது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் எந்தெந்த காரியங்களை செய்யலாம் எவற்றை எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆடி மாதம் பெருக்கத்திற்கான மாதமாகும். அதேபோல் நம்முடைய வாழ்வில் ஏற்படும் கஷ்டங்கள் துன்பங்களை இறை அருளால் போக்கி கொள்ளும் மாதமாகும். ஆடி மாதத்தில் செய்யக்கூடாதவைகள்: திருமணம், நிச்சயதார்த்தம் போன்ற சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடாது. புது வீடு குடிபுகுதல், வீடு அல்லது இடமாற்றம் செய்வதை தவிர்க்க வேண்டும். அதனால் கிரக பிரவேசம் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நடத்தக்கூடாது. ஆடி மாதத்தில் குழந்தைகளுக்கு மொட்டை அடிக்கக்கூடாது. ஆடி மாதத்தில் பெண் பார்க்க செல்வதை தவிர்க்க வேண்டும். ஆடி மாதத்தில் செய்ய வேண்டியவை: நேர்த்திக்கடன் வழிபாடு ஆகியவற்றை செய்யலாம். தாலி பெருக்கி போடலாம். திருமணமான பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்ளலாம். மந்திர ஜபம், யாகம், யோகோமம் ஆகியவற்றை செய்யலாம். ஆடி மாதம் வாஸ்து புருஷன் நித்திரை விடும் மாதம் என்பதால் இந்த மாதத்தில் வீடு கட்டுமான பணிகளை துவக்கலாம். ஆடி மாதத்தில் பெண்கள் செய்ய வேண்டியவை: ஆடி மாதத்தில் விரதம் இருந்தால் வருடம் முழுவதும் சுபமான வாழ்க்கை அமையும். வருடம் முழுவதும் விரதம் இருந்து வழிபட்ட பலனை தரும். அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்வதும் கோவிலுக்கு குங்குமம் வாங்கி கொடுப்பதும் அம்மனின் அருளை பெற்று தரும். திருவிளக்கு பூஜை நடத்துவது, விளக்கு பூஜையில் கலந்து கொள்வது சிறப்பு. சுமங்கலி பெண்களுக்கும் கன்னி பெண்களுக்கும் தாம்பலம் வழங்குவது குடும்பத்திற்கு நல்லது. இந்த ஆடியோ கேட்டதற்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன், வாழ்க வல்லாண்டு. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.